தற்போது திரு ககன்தீப் சிங் பேடி தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது? ஏற்கனவே திட்டமிட்டபடி பாதுகாப்பை பூர்த்தியாக கொடுக்க முடிகிறதா, பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா என்பதை சொல்லுங்கள் திரு ககன்தீப் சிங் பேடி. வணக்கங்க. அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் எல்லா இடத்துல நேத்து முந்தா நாள் இருந்தும் ஃபிஷர்மேன்களை பாதுகாப்பான இடத்துல இருக்குதா அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு தன்னுடைய போட்ஸ் கூட ரோப் மூலமாக சேஃபான இடத்துல கட்டி வைக்கதா சொல்லப்பட்டுள்ளது. ரெண்டாவது, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால், குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்ட ஆட்சியர்களால், சென்னையுடைய நிர்வாகத்தால் ஃபிஷர்மேன் எங்கெங்கே அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருந்தால் ஷிஃப்ட் பண்ணுவதா நேத்துல இருந்து ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எங்கெங்கே மக்கள் ஷிஃப்ட் பண்ணாமல் இருந்தால் கூட, ஆனால் எங்கெங்கே சென்சிட்டிவான இடத்துல இருந்தால் அன்னைக்கு காலையிலிருந்து கூட ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தற்போது எங்களுடைய ஃபிஷரிஸ் மினிஸ்டர் இப்போ இன்னொரு பக்கம் அவங்க ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. ஃபிஷரிஸ் கமிஷனர் கூட இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயும் இப்போ சென்னை ஹார்பர்ல நடுவில் டயர் வச்சுட்டு வைக்கதாக நேத்து சொல்லியிருந்தோம். அந்த ஏரியா கூட ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது தவிர காவல்துறைக்கு, தீ இணைப்பு துறைக்கு ஃபிஷர்மேனுடைய டீம்ஸ் அவங்களுடைய கூட நாங்கள் டைரக்டர் ஃபயர் சர்வீஸோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஏற்பாடு இந்த த்ரூ அவுட் த கோஸ்டல் ஏரியால நேத்து அல்லது முந்தா நாள் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்து தற்பொழுது கூட எல்லா இடத்துல இருந்து அதிகாரிகள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இது ரெண்டாவது, எங்களுடைய துறையில இன்னொரு பால்வளத்துறையோடு இருக்கு. இந்த பால்வளத்துறைக்கு மூலமாக குறிப்பாக சென்னை மற்றும் அக்கம் பக்கம் பகுதியிலே பால்வளத்துறை எந்த பாதிப்பு இன்றி வழங்க வேண்டும். அதுக்காக முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேற்று தலைமை செயலாளர் அவருடைய மீட்டிங்ல கூட இந்த இஷ்யூ டீடைல் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பிறகு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இதர மாவட்டங்களிலிருந்து, சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 3 லட்சம் லிட்டர் பால் ப்ரொசஸ் பண்ணி சென்னை கொண்டு வரதாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு காலை உதாரணமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 11.6 லேக் லிட்டர் பால் சென்னையில எல்லா பகுதியில ஒரு நார்மல் அது முறையிலே விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நாளைக்கு கூட பால் எந்த இடையூறின்றி எல்லா மக்களுக்கு வழங்க வேண்டும். அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மூணாவது, மறுபடியும் எக்ரிகல்ச்சர் துறை மூலமா எக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ் அந்த மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூட அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு எங்கெங்கே ட்ரீ ஃபாலிங் கேசஸ் இருந்தால் எக்ரிகல்ச்சர் இன்ஜினியருடைய புல்டோசர், ஜேசிபிஸ் கூட அந்த மாநகராட்சி அது மாவட்ட ஆட்சியர்களோட கண்ட்ரோல்ல அது வைக்கப்பட்டுள்ளது. சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கும்போது இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர்னால நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அப்போ அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கும் தற்போது சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அதாவது இங்கே ஃபுல்லாக எல்லாருக்குமே எல்லா உதவிகளும் கிடைக்கிறதுக்கான அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கிறா, எங்கேயாவது பெரும் பாதிப்பு எங்கேயாவது இருக்கிறதா இதுவரைக்கும் ஏதாவது தகவல் வந்திருக்கா? என்னுடைய வியூ ஒவ்வொரு டிசாஸ்டர்லேருந்து there is a learning process. அந்த லர்னிங் ப்ராசஸ்னால்தான் இந்த புயல் பற்றி இந்த இண்டிகேஷன் வர்றதுக்கு முன்னால் கூட ஒரு லாஸ்ட் 10 டேஸ்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் நேரடி அவங்க கூட நிறைய மீட்டிங்ஸ் நடத்திருக்காங்க. இது தவிர எல்லா மினிஸ்டர், ரெவென்யூ மினிஸ்டர், ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர் இங்க டாக்டர் சத்யகோபால் ஐஎஸ் அவர் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்காங்க. பல அல்லது தானே சைக்ளோன் அல்லது பல சைக்ளோன் மூலமாக எந்தெந்த ஏரியால பாதிப்பு வந்தது, இபி சார்பா என்னென்ன வீக் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருந்தன, அதெல்லாம் கரெக்டா நிறைய தடவை அனலைஸ் பண்ணப்பட்டுள்ளது. எந்தெந்த வில்லேஜ்ல தண்ணி உள்ளே புகுந்தது, அங்கே எக்ஸ்ட்ரா டீம்ஸ் எங்கெங்கே போட வேண்டும், அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து லாஸ்ட் 4-5 டேஸ்ல இருந்து அந்தந்த ஏரியாஸ்க்கு டீம்ஸ் அனுப்பப்பட்டுள்ளன. ஸோ அதனால் ஒரு பல லெசன்ஸ்ல இருந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு டீட்டெயில்டான முறையில அனலைஸ் பண்ணிட்டு டீம்ஸ் முன்னாலே அனுப்பிட்டு நேத்துல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லா மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த சென்சிட்டிவ் ஏரியால இருக்காங்க. ஸோ அதனால we are trying to do our best in my opinion. அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கடந்த ஆண்டு சென்னை மக்கள் பெரும் பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க.
மக்கள் வந்து போன வருஷம் வெள்ளத்திலிருந்து லேர்ன் பண்ணியிருக்காங்களா? இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த புயலை சமாளிக்கிறதுல மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? மக்களுடைய ஒத்துழைப்பு மிக நல்லா இருக்கின்றது என்பதை நான் கருதுகின்றேன். உதாரணமாக இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன வாரம் நாடா சைக்ளோன் இருக்கும்போது நான் கடலூர்ல இருந்தேன். நாங்கள் வந்து ஒரே ஒரு தடவை வந்து எல்லா இடத்துலயும் சொன்னோம், நீங்க சைக்ளோன் ஷெல்டர்ஸ்க்கு வாங்க. அப்புறம் சொல்லுவுடன் முன்னால் சில டைம் வந்து மக்கள் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்ப அட்மினிஸ்ட்ரேஷனோட அறிவுரை புரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் இன் வல்னரபிள் ஏரியா மக்கள் வந்து அப்ப நாடா சைக்ளோன் வந்து சைக்ளோன் ஷெல்டர்ஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இங்கே இப்ப பார்த்தால் நிறைய இடத்துல நாங்க ஃபிஷர்மேன்க்கு வந்து தன்னுடைய போட்ஸ் ரோப் மூலமா கட்டி வைக்கதா சொன்னோம். ஆக்சுவலா பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முறையில் பண்ணலன்னா அதிகாரிகள் என்னென்ன எக்ஸ்ட்ரா செய்யலாம் அதுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், அடிக்கடி என்ன சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் மூலமாக, தட் நிறைய பேர் வந்து ரோடுக்கு தேவையில்லாமல் வர வேண்டாம். ஸோ நாங்கள் எல்லாம் ரவுண்ட் அடிக்கும் போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி அந்த சூழ்நிலை வரல. போலீஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் கூட தன்னுடைய உஷார் சூழ்நிலையில் இருக்காங்க. உதாரணமாக இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் மூலமா நேற்று என்ன சொல்லப்பட்டுள்ளது, தட் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் ஷுட் ஸ்டோர் த வாட்டர், டீசல் கொஞ்சம் கட்டி வைக்க வேண்டும். எங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் என்ன இருக்கு, பிரைவேட்டான முறையில கூட மக்கள் வந்து இதற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும் பல எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுத்திட்டு they have also listened to the government and people are quite cooperative with the government officials.